என் கனிவான வணக்கம். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் பார்க்க உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாகவும் இது இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்த்துதான் இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்றேன். என்னுடைய மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சி டைம் கடைசியா ஒரு 7 மாசம் அப்படின்னு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, ஜாண்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க டாக்டர்ஸ். சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 360 கிட்ட எச்ஜிபிடி அதெல்லாம் லெவல் அதிகமா இருக்கு. ஸோ இன்ஸ்டன்டா வந்து எங்கன்னா ஒரு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பாப்பா அட்மிட் பண்ணி எடுக்கிறோம். மதுரை அப்பதான் சேவ் பண்ண முடியும், பேபி அப்பதான் சேவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல எங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டோம். என்னடா அது குழந்தை பிறக்கக்கூடிய டைமுக்கு முன்னாடி எதனா ஒரு ப்ராப்ளம் சொல்றாங்க, என்ன பண்ணணும் தெரியலையே அப்படின்ட்டு. பட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்ஸ் தான் ஏற்றும் போது இந்த உடம்பு ஃபுல்லா வந்து நிறைய நீர் தங்கி வயிறு உப்பிக்கிட்ட ஃபேஸ்ல நல்லா வீங்கின மாதிரி, கையில வீங்கின மாதிரி, பாடி எல்லோஷ் ஆகி இந்த பிலிருபின் லெவல் வந்து டே டு டே இன்க்ரீஸ் ஆகி அப் டு 35 கிட்ட போயாச்சு. அவங்க சொன்னாங்க, நாங்க எவ்வளோ மெடிசன்ஸ் ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்தோம், ஆனா ரிசல்ட்ஸ் எதுவுமே இல்லை, எங்களால இதுக்கு மேல சப்போர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. நீங்க ஒரு பெட்டர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த பிளாஸ்மா ரீப்ளேசஸ் அப்படி இருக்கு, அதை போய் நீங்க இமீடியட்டா பண்ணணும், பண்ணிட்டு அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிகாஸ் இவங்களுக்கு பாடி வந்து இப்போ இருக்க கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்காங்க, ஹியூமிடிட்டி லெவல் ஐஎன்ஆர் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த டைம்ல ஆப்ரேஷன்றது இஸ் நாட் ரைட் வே அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. எங்களுக்கு நிலக்குலைஞ்சு போயிட்டோம், என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இமீடியட்டா அங்க இருந்த டாக்டர்ஸ் கிட்ட நாங்க ரெக்வஸ்ட் பண்ணோம். அவங்க வந்து கான்ஸ்டன்டா இருந்தது லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல தான். ஸோ எங்களுக்கு அவங்க கிட்ட சொன்னோம், சாரி சார், எங்களுக்கு இதுல ஐடியா இல்லை, நாங்க வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம், எங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டோம். சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அங்க இருந்து நம்மளுடைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க எடுத்து வந்தோம். நாங்க மெடிக்கல் லீவ் அகைன்ஸ் கொடுத்துட்டு லெட்டர் கொடுத்துட்டு மெடிக்கலுக்கு ஈக்குவல் நாங்க ஆப்போசிட்டா எங்களோட விருப்பத்துக்கு நாங்க கூப்பிட்டு வரோன்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அங்க இருந்து நாங்க சிம்ஸ்க்கு வந்தோம். அங்க மிஸ்டர் ராமகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு டாக்டர் பிரெக்னன்சி ஃபேக்டரி லிவர்ஸ் தான் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது கரெக்டா நமக்கு தெரியல, அந்த பயாசிஸ் எடுத்து தான் பார்த்துட்டு சொல்லணும் அப்படின்னாங்க. அந்த நேரத்துல என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் கோபி அப்படின்றவங்க ஒரு கான்டாக்ட் கொடுத்தாங்க, மிஸ்டர் சுந்தரவேலு சார் அப்படின்ட்டு. அவர் ஆயுஷ்மானோட எம்டி. அவர் வந்து ஒரு நல்ல மெடிசன் வந்து அவர் கையில இருக்குதா. லாஸ்டா அவருக்கு இந்த கொரோனா பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெக்கார்ட் பண்ணாங்க. அதுல நானும் ஒருத்தர். டாக்டர்ஸ் ரொம்ப நல்ல டாக்டர், நல்லா சப்போர்ட் பண்றாங்க, நல்லா ரெக்கார்ட் பண்றாங்க, நீங்க நம்பி போகலாம், அங்க வேணா ஒரு மெடிசன் எடுத்து பாருங்களேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு மெடிசன் வாங்கி நாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டே வந்து ஒரு 4 நாள் 5 நாள் சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஒரு ஒரு கால் வந்துச்சு, எப்படி இருக்காங்க ஒய்ஃப் கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி மெடிசன்ஸ் வந்து சித்தால கொடுத்துட்டு இருக்கணும். ஐயோ அதில் ஆயில்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்களே லீகனா, இவங்க அக்யூட் ஃபேக்டரி லிவர் ஆஃப் பிரெக்னன்சின்னா அந்த ஃபேக்டரி லிவருக்கு ஃபேட்னஸ் எடுத்துக்கூடாது. அந்த ஆயில் வேதிக்குல வந்து ஆயில்ல இருக்கும், ஆயில் கண்டெய்ன்ல இருக்கும் லீக்கியத்துல. ஸோ அதெல்லாம் அவங்க உடம்பு கெடுதலுங்க, அதெல்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதை கேட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிலிருபின் அதிகமாகவே ஆயிடுச்சு. ஸோ கான்டாக்டுக்காக இவர்கிட்ட கால் பண்ணியிருந்தோம், திருப்பி சுந்தரவேல் சார் கிட்ட கான்டாக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ சார் சொன்னாங்க, எங்க என்ன லெவல் இருக்கு சொல்லுங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பிச்சோம். 500 கிட்ட பிலிருபின் அந்த SGOT எல்லாம் போயிருக்கு, பிலிருபின் லெவல் 25 கிட்ட திரும்பி இருக்கு, உங்க ஒய்ஃப் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்கும் போது திஸ் இஸ் நாட் ரைட் வே, இமீடியட்டா வந்து ஜாயின் பண்ணுங்க, நான் ரெக்வயர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாரு. அதை கேட்டு நாங்கள் இமீடியட்டா இருந்தோம், ஆயுஷ்மான்ல சேர்த்தோம். அப்போ டாக்டர் கிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், டாக்டர் இது மாதிரி நீங்க கொடுத்த மெடிசன் வந்து சாப்பிட்டோம், எங்களுக்கு அந்த அளவுக்கு ஆல்ரெடி இல்லை, இந்த ரெக்கவரி இல்லைன்னு. அது டாக்டர் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா சொன்னாரு, இல்ல வரை நீங்க கண்டிப்பா அந்த மெடிசன் சாப்பிட்டு மாட்டீங்க, நான் கேரண்டி தான் சொல்றேன், ஏதோ சம்திங் மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு. நான் டாக்டர் கிட்ட சொன்னேன். டாக்டர் இல்ல ரிலேஷன்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா
இது மாதிரி ஆயில் கண்டென்ட் இருக்கு, அதை சாப்பிடக்கூடாது அட்வைஸ் பண்ணாங்க. எனக்கு தெரியும் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்ட்டு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஆயுஷ்மான் வந்து சேர்த்தாங்க. சேர்த்துட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ரொம்ப பக்கா கைட்லைனா இருந்தாங்க. ரொம்ப உள்ள என்டர் ஆகி போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சொல்யூஷனபிளா எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா வந்து உங்க ஒய்ஃப் ரெக்கார்ட் ஆயிடுவாங்க. இதை விட நிறைய ப்ராப்ளத்துல நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. டாக்டர் சொல்ற மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இதுக்கான மெடிசன்ஸே கிடையாது, நம்ம கிட்ட அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க மெடிசன் இல்லாத விஷயத்தீங்க, இங்க மெடிசன் இருக்கு, ஹோப்ஃபுல்லா இருங்க, கண்டிப்பா ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி ராஜலட்சுமி மேம் அங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்கலாம் இருந்த போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 5 days இருக்கும் ஒரு பெட்டர் ரிசல்ட். 25ல இருந்து அவங்க லெவல் வந்து ஒரு 9.5 கிட்ட எடுத்துட்டு வந்துட்டாங்க. 5 to 6 days அந்த விஷயம் நடந்துச்சு. செம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நான் நினைச்சே பார்த்தேன், முக்கியமான 2 விஷயம் அங்க இருந்துச்சு. ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ரொம்ப கான்பிடண்டா கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். 2வது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நேச்சர் ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் செடிகள்லாம் வச்சு நிறைய தனி செப்பரேட்டா ஒரு ஹவுசஸ் போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் சப்போர்ட்டு, நம்ம கூட தங்குறவங்களுக்கான அவங்களுக்கான சாப்பாடு, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் டைமுக்கு நடக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப பெரிய லெவல்ல எங்களுக்கு ரிசல்ட் ஆச்சு, ரெக்கார்டு கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு பெரிய ரிசல்ட் இருக்கும் அப்படின்ட்டு. எம்ஜிஎம்ல ஒரு நாளைக்கு எங்களுக்கு 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் செலவாச்சு. பட் அவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணி கூட அவங்க எங்களுக்கு ஒரு பெரிய பெட்டர் ரிசல்ட் கிடைக்கல. ஆனா இந்த ஆயுஷ்மானுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கா கான்பிடண்டா கொடுத்தாங்க, சொன்னாங்க. அதை கரெக்டா அந்த வீடியோ வந்து செஞ்சும் காட்டினாங்க. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நான் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் டாக்டர் சுந்தரவேல் சார் தான். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் டேக் வந்து ரொம்ப சிம்பிளா குட் சூப்பர் அப்படின்னு போட்டுருவாங்க. ஒரு நெகட்டிவான விஷயம்னா அதுல 1000 பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குட்ன்றது நார்மலா கொடுக்கறத விட, ஸ்டார் ரேட்டிங் நார்மலா கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்தோம்னா ப்ராப்ளம் அப்படின்னு ஃபேஸ் பண்ண முடியாம என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாங்களோ அந்த டைம்ல அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து கான்பிடண்டா கிரியேட் ஆயிட்டு அவங்களுக்கு ஒரு தைரியமா போய் அதுல ஜாயின் பண்ணி அவங்க பாடியை ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். ஹோப்ஃபுல்லா இருங்க, நான் கேரண்டி தான் சொல்றேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஜாண்டிஸ் அப்படின்னா சுந்தரவேல் சார் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க. அது என்னோட அனுபவ ரீதியாக நான் சொல்றேன். தேங்க்ஸ்.